Hello, I am Dr. Siddharthan, orthopedician, working as a consultant in Parvati Hospital, Oragadam branchல. ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஏசிஎல் இன்ஜுரி. ஏசிஎல்னா என்னன்னா முட்டில ரெண்டு லிகமெண்ட்ஸ் இருக்கும், ஏசிஎல் இருக்கும், பிசிஎல் இருக்கும். மோஸ்ட் காமனாக ஏசிஎல் இன்ஜுரி வந்து இன்ஜுரி ஆகும். அது எப்படி ஆகும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், யங் பேஷண்ட்டு, ஆர்டிஏல அந்த மாதிரி வந்து ஏசிஎல் இன்ஜுரி நடக்கும். அப்போ ஏசிஎல் இன்ஜுரி என்ன சார் ட்ரீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டால் ஆமாம் பண்ணி தான் ஆகணும். பண்ணலைன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூட்டு தேய்மானம் சீக்கிரமாக வரும். உள்ளார இருக்கிற குஷன்லாம் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசிஎல் இன்ஜுரிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னிக்கு ஆர்த்தோஸ்கோபிக் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அது பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா ஏசிஎல்ல வந்து பழைய ஏசிஎல் இல்லாமல் புது ஏசிஎல், புது நம்ம ஜவ்வு எடுத்து உள்ளார வைக்கிறது. ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண உடனே ஒரு 2 மாசத்துல நல்லா ரெக்கவரி ஆகிட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஒரு 2 months ரெகுலர் ஃபிசியோதெரப்பி வந்தால் நார்மல் வாக்கிங், நார்மல் ரன்னிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். வித் டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரீயாக பண்ணலாம். அண்ட் 6 months திருப்பி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை ரீகெயின் பண்ணிக்கலாம்.